Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம சௌ சௌ வச்சு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சௌ சௌல ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். துருவும் போது பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த சீடு இருக்கும், இதை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இதை திருவாதீங்க, இப்போ கசப்பு தன்மை உங்களுக்கு சேர்ந்துடும். அண்ட் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். நல்லா கொதிச்சு வர தண்ணியில் இந்த துருவி வச்சுருந்த சௌ சௌவை ஒரு ஃபியூ மினிட்ஸ் போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். பாயில் பண்ணியே இது ஒரு 75% நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இது 75% குக் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேம்லேருந்து எடுத்துடுங்க. இந்த வாட்டரை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்க வாட்டரை நம்ம கொஞ்சம் ஸ்க்வீஸ் அவுட்டும் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக எடுக்க வேணாம், பட் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க வேணாம். நீங்கள் ரசம், சாம்பார் இது மாதிரி செய்யும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் வேணும். நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சேர்க்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா பே லீஃப் 2, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஸோ இதை கண்டிப்பாக சேருங்க. சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபியூ கேஷ்யூஸ், திஸ் இஸ் ஆப்ஷனல். கேஷ்யூஸ் கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரோஸ்ட் ஆகி வரட்டும். கேஷ்யூஸ் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கார்லிக்கு. ஒரு 5 பல்லு பூண்டை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைன்லி சாப்ட். ஒரு சௌ சௌக்கு ஒரு ஆனியன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் இது கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரம் தான். வெங்காயம் டிரான்ஸ்லூசன்ட் கலர் வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த சௌ சௌவை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அண்ட் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறோம். சௌ சௌ வந்து அந்தளவுக்கு உப்பு தாங்காது, பட் நம்ம பொட்டுக்கடலை பாவு சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் இப்போ 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட் சேர்த்துருக்கேன். இதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். நான் 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு வந்து இதில் சேர்க்குறேன். நமக்கு வந்து புட்டு பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கணும், ஸோ அதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு இந்த 1/2 கப்பு கரெக்டாக இருக்குது. இது நல்லா செவந்து வரும். இப்போ அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வருதுல்ல, ஸோ இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும்.
இது நம்ம கலரிட்டே தான் இருக்கணும். இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜில் இது கொஞ்சம் கலரிட்டே இருங்க. அவ்வளவுதான், சவ் சவ் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நம்ம இந்த பொட்டுக்கடலை போடும்போதே இந்த லேயர்ஸ் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. சவ் சவ் போட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஜென்ரலாக சவ் சவ் பார்த்தீங்கன்னா பொரியல் செஞ்சு பார்த்துருப்பீங்க, கூட்டு சாம்பாரில் போடுவோம். அண்ட் இந்த புட்டு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ நம்ம ரெகுலராக பண்ணுற டிஷ்ஷஸில் சவ் சவ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் புட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதே மெத்தடில் நீங்கள் மற்ற எந்தெந்த காய் பண்ணலாம் அப்படின்னா கருணக்கிழங்கு பண்ணலாம், ஈவன் ஸ்னேக் கார்ட் கூட பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கை வேக வச்சு நீங்கள் உதிர்த்து எடுத்துக்கணும். அண்ட் புடலங்காய் அப்படி பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி வேக வச்சு எடுத்துகிட்டு இதே ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா புட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.